இந்த ஊரு தான். ஆனா நான் அறுபதுல கொஞ்ச நாளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஒரு வீடு தந்தாங்க. அங்க தண்ணி வசதி இல்லாம பிள்ளைகளும் நிறைய 5 பிள்ளைகள். அப்ப அதனால நான் இங்க நிலம் வாங்கி இதுல வீடு வச்சிருந்தேன். வீடு வச்சதுக்கு பிறகு அந்த நிறைய தடவை பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் நான் சொன்னேன். எப்படின்னா இந்த ரோடு சரியில்லை, இந்த ரோடு எங்களுக்கு போட்டு தாருங்க அப்படின்னு. இந்த இந்த என்ன இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து அங்க தோட்டக்காட்டு தண்ணி அவ்வளவும் அப்படி இது வழியே வரும். வந்தா இங்க நிறைஞ்சிரும், எங்க வீட்டு உள்ளுக்கெல்லாம் தண்ணி வந்துடும். அப்போ நான் போய் நிறைய பஞ்சாயத்துல போய் சொன்னேன். திரும்ப ஓட்டு கேட்க பஞ்சாயத்துல இருந்து ஓட்டு கேட்க வர நேரம் எல்லாம் நான் போய் சொன்னேன். ஆனா இங்க யாருமே அப்படி போய் பேச மாட்டாங்க, நான் போய் பேசுவேன். அதுக்கு பிறகு திரும்ப ஒருக்கா இந்த பெரிய வெள்ளம் வந்தல, இப்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த தோட்டக்காட்டுக்கு இருந்து தண்ணி அங்க இருந்து கடைக்கு போயிட்டு வந்த பொம்பளைகளை எல்லாம் அரிச்சிட்டு போகும். அப்போ நான் தான் இப்படி பேசி அங்க இருந்து மேக்க இருந்து வந்த ஆளு உருண்டு அந்த ஓடைக்கு வந்திருந்தோன்னா பிழைச்சிருக்காது. ஓடைக்கு முன்னாடி நாங்க தூக்கிச்சோம். அப்படி ஒரு இதுல நாங்க சொல்லி போட்டுதான் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த இது போய் கிடைச்சதுனால 6000 ரூபாய் கொடுத்தாங்க. 6000 ரூபாய் கொடுத்த உடனே இது தீர்ந்து போயிருமா? போகாதுல்ல. 6000 ரூபாய், 5000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்த உடனே அதுக்கு ஓட்டு வேணும், அவ்வளவுதான். சரிம்மா, எங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா இதுக்கு என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பா நாங்க பண்ணுவாங்க. என்னைக்காவே எலெக்ஷன்ல நிக்க இல்ல, என்னைக்காவே நின்னானோ அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணதுதான். அவனுக்குதான் ஓட்டு, நம்ம அண்ணனுக்குதான் ஓட்டு. முதல் உறுப்பினர் எங்க அண்ணா, 2வது உறுப்பினர் நான், 3வது நான். ரைட், ஓகே, கண்டிப்பா ஆதரவு கொடுங்க.